எண்களின் உலகம் உங்கள் வாழ்வை உயர்த்தும் உன்னத உலகம். ஜோதிடமும் எண்ணியலும் இணைக்கும் அற்புத பாலம். ஆன்மீக அறிவியலை அள்ளிக் கொடுக்கும் தெளிந்த நீரோடை. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சரவணன். இதுவரைக்கும் நம்ம இந்த 369 சாஸ்திரங்களில் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இனி ஜாதக கட்டத்தில் 369 இருக்குதா? இந்த 369 ஜாதக கட்டத்தின் மூலிமா எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஒரு ஜாதக கட்டம் போட்டுக்கிட்டோம், சரிங்களா? இப்போது இந்த 369 இந்த மெத்தடில் இந்த ஜாதகத்தை ஃபில் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, நமக்கு எப்பயுமே அந்த கிரகங்களோட பற்றியே தான் பின்னாடி போயிட்டுருப்போம் இல்லைங்களா? அந்த கிரகம் அங்கே இருக்குது, இந்த கிரகம் அங்கே இருக்குது, சூரியன் அங்கே இருக்குது, சந்திரன் அங்கே இருக்குது, இது நேச்சம், இங்கே உச்சம், இங்கே ஆட்சி, இங்கே நட்பு அப்படின்னு சொல்லிட்டு 9 கிரகங்களுக்குள்ளாரியே போயிட்டுருப்போம். ஆனால் இந்த ஜாதக கட்டங்கிற 12 கட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்துக்குள்ளே நம்ம பெருசாக போகிறதில்ல. எப்பயுமே கிரகங்கள் கூட போயிட்டுருக்கோம். இந்த கட்டங்களில் என்ன இருக்குது அப்படின்றது தான் இப்போ நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். இப்போது ஒரு முக்கோணம் ஒன்று போட்டுக்கிட்டோம்னா, இந்த முக்கோணம் எதுக்குன்னா, ஒரு ராசி கட்டத்தில் ஒரு பலன் பார்க்கணுன்னா ஒரு 3 விஷயம் ரொம்ப முக்கியம், சரிங்களா? அதுதான் முக்கோணம். எந்த 3 வருஷம், எந்த 3 விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும் இல்லை கிடைக்கல, ஒரு விஷயம் அடிபட்டிருக்குது இல்லை ஒரு விஷயம் நல்லா இருக்குது, இப்படின்னு நிர்ணயிக்கிறது யாருன்னா மொத்தம் 3 பேர். இந்த 3 பேர் தான் இந்த ஜாதக கட்டத்துக்குள்ளார எல்லாத்தையுமே நிர்ணயிக்கிறாங்க. யார் அந்த 3 பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரகர், பாவகம், பாவகாதிபதி. இந்த முக்கோணம் தான் ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா, எப்படி நடக்கும், சிறப்பாக நடக்குமா, அறகுறையாக நடக்குமா, எல்லாத்தையும் இது 3 தான் சொல்லும். இப்போ உதாரணத்துக்கு காரகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு குழந்தை பாக்கி வேணும்னா காரகர் யார்? குரு. குரு நல்ல முறையில் இருந்தார்னா அப்போது குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிற காரகர் ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்னு சொல்லுவோம். திருமணம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சுக்கிரன் காரகர், சரிங்களா? சுக்கிரன் காரகன். அப்போ அந்த காரக கிரகம் நல்லா இருந்துட்டாவே நமக்கு இதெல்லாம் 40 40 40%, 40 40 40, நமக்கு 40 கிடைக்குமா, 80 கிடைக்குமா, 120 கிடைக்குமா அப்படிங்கிறது தான் ஒவ்வொருடைய தன்மையும். இப்போது தந்தைக்கு காரகர் சூரியன், தாய்க்கு காரகர் சந்திரன், கல்விக்கு காரகன் புதன். அப்படி காரகங்கிறது ஃபிக்ஸடு, சரிங்களா? ஃபிக்ஸடு. கடைசியாக சொல்லுங்கள், யார் 3, யார் 6, யார் 9 சொல்லுங்கள், சரிங்களா? இப்போ பாருங்கள், அப்போது காரகங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு ஜாதக கட்டத்தில் பலன் பார்க்கணும்னா ஜாதகர் நல்லா இருக்கணும், அதாவது காரகம் நல்லா இருக்கணும். முதல்ல என்ன தேவையோ அதை பொறுத்து. அதுக்கப்புறம் பாவகம், இந்த பாவகங்கள், சரிங்களா? இந்த பாவக கட்டம் நல்லா இருக்கணும் இல்லையா? இந்த 12 பாவங்களுக்குமே ஒவ்வொன்றுக்குமே ஒரு தன்மை இருக்குது இல்லையா? அந்த தன்மை சிறப்பாக இருக்கணும், அந்த தன்மை சிறப்பாக இருக்கணும். அப்போது பாவகம் சிறப்பாக இருக்கணும், சரிங்களா? இப்போ காரகமே சரியில்லைன்னு வச்சுக்கோங்க. குரு நீச்சமாயிட்டார், குரு கிரகம் 6 8 மறைஞ்சிருச்சு. அதனால் இல்லை ராகுகேதுவால், அது ராகுவாலேயோ சனினாலேயோ கெட்டு போயிட்டாருன்னு குரு வச்சுக்கோங்க, காரகம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த பாவகம் சுபத்துவமாக இருந்ததுன்னு வைங்க, இப்போ 5ஆம் பாவங்கிறது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் இல்லையா? அப்போ 5ஆம் பாவகம் நல்லா இருந்துட்டாவே கண்டிப்பாக குழந்தை கிடச்சிரும். காரகர் குரு அவுட்டுன்னா கூட பாவகம் நல்லா இருந்துச்சுனாவே, பாவகம் இயல்பாக இருந்துட்டாவே அவங்களுக்கு குழந்தை கிடச்சிரும், சரிங்களா? ஒரு குழந்தையை வச்சுமே பேசுவோம், ஈஸியாக புரியும். அடுத்து பாவகாதிபதினா யார்? இந்த பாவகத்தின் அதிபதி இல்லையா? ஒரு பாவகத்தின் அதிபதி. அப்போ இவங்களும் எப்படி இருப்பாங்க? இவங்க நல்லா இருந்தால் தான் ஒரு விஷயம் நடக்கும்.
சரிங்களா? இதே குழந்தைய எடுத்துக்கோங்க. காரகர் அடிபட்டுட்டார், குரு அடிபட்டுட்டாருன்னு வச்சுக்குவோம். அதே மாதிரி பாவகமும் கெட்டு போயிருக்குது, 5ஆம் பாவகம் கெட்டு போயிருக்கு. ஆனால் பாவகாதிபதி 5ஆம் அதிபதி இவன் குழந்தைக்குன்னு பார்க்குறதுனால லக்னத்துக்கு 5 ராசிக்கு 5 பாவகாதிபதியாக இருக்கார் இல்லையா, அவர் எங்கே உட்காந்துக்கிட்டு எப்படி இருக்காரோ அவர் இருந்தால் கூட குழந்தை பாக்கியம் கிடச்சிரும். சரிங்களா? ஏன்னா இங்கே பாஸ் மார்க்குங்கிறது 40 தான். பாஸ் மார்க்குங்கிறது 40 தான். 80 கிடச்சா இன்னும் சூப்பரு, ஆண் வாரிசு. அப்போ அவங்களால வளர்ச்சி, குழந்தைகளால் நமக்கு நல்ல விஷயம். இது 3 சிறப்பாக இருந்துருச்சுன்னா, ஏதோ ஒன்று இருந்துட்டாலையுமே நமக்கு குழந்தை கிடச்சிரும். பெண் குழந்தைன்னா பெண் குழந்தையாச்சும் கிடச்சிரும். சரிங்களா? 2 நல்லா இருந்துட்டால் இன்னும் ஆண் வாரிசே வந்துடும். காரகமும் நல்லா இருக்குது, இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, பாவகமும் நல்லா இருக்குன்னு. அப்போ இப்படி தான் இந்த 40 எடுக்கிறோம். சரிங்களா? சரி, இப்போது இது பேஸ் தான் நம்மளுடைய எல்லா விஷயங்களும். அதுக்கு இந்த 3 நல்லா இருந்தாலும் தசா புத்தி அந்தரம், தசா நல்ல தசா நடந்தால் மட்டும்தான் இன்னும் அதில் சக்ஸஸ். இது எல்லாம் சரி இருந்து தசா 8ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி தசா நடந்ததுன்னா இதையும் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? நமக்கு ஜோதிடத்தில் நமக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி 7.5 சனி அஷ்டம சனியாக இருந்தாலும் அதுலேயும் டஃப்பு கொடுக்கும், என்ன இது இருந்தாலும். அப்போ இது எல்லாம் சேர்ந்தது தான் ஜோதிடம். சரிங்களா? இப்போ இந்த ஜோதிடத்துக்குள்ளார ஒரு பார்ட்டான பாவகம், இந்த 12 கட்டங்கள், மேசத்தில் ஆரம்பித்து மீனத்தில் முடிகிற இந்த 12 கட்டங்களுடைய தன்மைகளை நாம் ஓரளவுக்கு 369 கூட கனெக்ட் பண்ணிட்டோம்னா, கனெக்ட் ஆகுது. கனெக்ட் பண்ணிட்டோம்னா இன்னும் நாம் ஈஸியாக இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இப்போது முதல்ல 9 அப்படிங்கிற விஷயத்தை நான் மேச வீட்டுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ மேச வீட்டுக்கும் கொடுக்குறேன், அதே மாதிரி விருச்சக வீட்டுக்கும் கொடுக்குறேன். டக்குன்னு ஜோதிடம் தெரிஞ்சு உடனே தெரியும், ரெண்டுமே செவ்வாயுடைய வீடு, செவ்வாயுடைய நம்பர் 9, அதனால் நீங்கள் 9 போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அது ஒரு விதத்தில் உண்மை தான். சரிங்களா? செவ்வாய் அங்கே இருக்குங்கிறதுனால இது இருக்கும். சரிங்களா? இந்த ஃபோக்கஸ் உடைய விஷயம் இருக்கும். சரிங்களா? இப்போது இந்த இதுங்கிறது என்ன சொல்லியிருக்கோம், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 3, 6, 9 இது என்ன, இது வைப்ரேஷன், இது ஃப்ரீக்வன்சி, இது எனர்ஜி. சரிங்களா? இப்போ இந்த வீடுகள் ரெண்டுமே பலமாக சுபத்துவமாக இந்த 2 வீடுகள் இருந்துட்டா, சரிங்களா, இந்த 2 வீடுகள் பலமாக சுபத்துவமாக இருந்துருச்சுன்னா, செவ்வாயாகட்டும், அப்படி இல்லைன்னா இந்த வீட்டுக்கு குரு சுக்கிர தொடர்புகள் இருந்துச்சுன்னா இந்த வீடு பலம் பெறுகிறது. இந்த 2 வீடுகள் இந்த பலம் பெறதுனால என்ன கிடைக்கிது, இந்த பலம் பெறதுனால தான் டாக்டர் உருவாகிறாங்க. பலம் பெறது தான் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் உருவாகிறாரு. எந்த போலீஸ், ஐபிஎஸ்லேருந்து போலீஸ் வரைக்கும், ஒரு இராணுவ வீரர், சரிங்களா, டாக்டர்லேருந்து கம்பவுண்டர்லேருந்து மெடிக்கல் ஷாப்பு வரைக்கும், மெடிக்கல் வரைக்கும். சரிங்களா? அதே தான் சேம் இங்கே, அதே தான் இங்கே மேச வீடு ஏதாவது தவிர இந்த வீடும் விருச்சக வீடும் சுபத்துவமாக இருந்துருச்சுன்னா, இந்த இது பலமாக இருந்துச்சுன்னா, மெயின் சுபத்துவம் தான் முக்கியம். குரு சுக்கிர தொடர்புகள் சிறப்பாக இருந்ததுன்னா, அதே மாதிரி பாவகாதிபதியும் ஆனால் செவ்வாயும் சிறப்பாக இருந்துட்டாருன்னா, திக்பலம் மறைஞ்சிருக்கிறது, 10ல் திக்பலமாக இருக்கிறது, இல்லை ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறது, குரு பார்வையில் இருக்கிறது, சுக்கரனுடன் இணைந்து இருக்கிறது, சுக்கர பார்வையில் இருக்கிறது, இதெல்லாம் வலுப்படுத்தும். அப்படி இருக்கும்போது இங்கே ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அவங்க டாக்டராக, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக வர்றதுக்கு எல்லா வாய்ப்புகள் இருக்குது. ஏன் இந்த 9க்கும் இந்த எதுக்கு சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா மிகுந்த விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். மிகுந்த விழிப்புணர்ச்சி. ஐபிஎஸ் அதிகாரி மிகுந்த விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். ஏன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் புலங்கிறதே நோயாளிகள் கூட தான். டாக்டர்கள்
எப்பயுமே நோயாளிகள் கூட தான் இருப்பாங்க. அப்போ நோயை பார்த்து நோய் நாடி சுகம் நாடின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நோய் என்னன்னு பார்த்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதே தான் அவங்களுக்கு வேலை. அப்போ எப்பயுமே அந்த ஃபோக்கஸ் இருக்கணும். சரிங்களா, அவங்களுக்குள்ளார அந்த இது இருக்கணும், அந்த ஃபோக்கஸ் இருக்கணும். அதுதான் அந்த வைப்ரேஷன் கொடுக்குதுன்னு சொல்கிறேன். மிகுந்த நுண்ணறிவு, மிகுந்த ஞானம், எல்லாமே டக்குன்னு ஒரு விஷயத்தை ஃபாஸ்ட்டாக செய்யணும். இராணுவ வீரனுக்கு எதிரி நாட்டு வீரர் எதிரில் வந்துட்டாங்கன்னா ஃபாஸ்ட்டாக செய்யணும். சரிங்களா, இங்கே தான் விளையாட்டு வீரர்கள், இங்கே தான் விளையாட்டு வீரர்களும் இங்கே தான். சச்சின் டெண்டுல்கர்லேருந்து விராட் கோலி வரைக்கும், இன்றைக்கி சூரியவம்சி வரைக்குமே இவங்க தான். சரிங்களா, ஏன்னா இவங்க வந்து ஃபிட்னஸாக இருப்பாங்க, ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க, வெறி கொண்டு ஓடுவாங்க. இப்போ டாக்டருக்கெல்லாம் தூக்கம் கிடையாது, எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் ஓடணும். டாக்டருக்கு அப்படின்னா போலீஸ்காரங்களுக்கு, ஒரு ஐபிஎஸ் ரேஞ்ச் ஆஃபீஸருக்கு எந்நேரமும் குற்றவாளிகளுக்கு நடுவிலே தான் இருக்கணும். அதாவது நேர் ஆப்போசிட்டான விஷயங்கள். டாக்டர் நோயாளி கூட, போலீஸு குற்றவாளிகள் கூடயே தான் இருந்தாகணும். அவங்களுக்கு குடும்பம் ஏதும் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் பின்னாடி தான். சரிங்களா, அப்போது நேர் ஆப்போசிட்டான கூட இருந்துக்கிட்டே அவங்க வந்து வில் பவரை காட்டணும். அதுக்கு துணை புரியுறது தான் இந்த 9ங்கிற விஷயம். வைப்ரேஷன், அவங்களுக்குள்ளார உருவாகக்கூடிய வைப்ரேஷன். இராணுவ வீரன் எந்நேரமும் ஃபிட்னஸாக இருக்கணும். காலையில் 4 மணிக்கு எழுப்பிவிட்டாங்கன்னா நைட்டு அவங்க தூங்குற வரைக்குமே ஏதோ ஒன்று ட்ரில் நடந்துக்கிட்டே இருக்கும். எதிரி நாடுக்கு சண்டை போடணும் கூட அவசியம் கிடையாது. சரிங்களா, ட்ரில் இருந்துக்கிட்டே இருக்கும். விளையாட்டு வீரர் ஃபிட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும், எந்த விளையாட்டு வீரராக இருந்தாலும் சரி. சரிங்களா சார், செஸ் ஆடுறவங்களுக்கு, கேரம் போடுறவங்களுக்கு என்னன்னா அங்கே அறிவு. சரிங்க, அது ஃபோக்கஸ்டாக இருக்கணும். சரிங்களா, அப்போ அந்த விழிப்புணர்வை கொடுக்கறது தான் இந்த 9ங்கிற இந்த வைப்ரேஷனுடைய விஷயம். சரிங்களா, அதனால் இந்த மாதிரி எப்பயுமே நெகட்டிவான ஆளுங்க கூட இருந்து அவங்கள சரி பண்ணி ஜெயிக்கக்கூடிய விஷயங்களுக்குரிய டாக்டர், ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்த இன்சூரன்ஸுக்கு பின்னாடி வர்ற, அதாவது இறந்ததுக்கு பின்னாடி வரக்கூடிய 8ஆம் பாவம் இல்லையா காலபுருஷனுக்கு, அப்போ இறந்ததுக்கு பின்னாடி உண்ட வருமானங்கள், மிகப்பெரிய 8ஆம் வீடு தாங்கணும் இல்லையா, தாங்கக்கூடிய சக்தி. ஒரு நல்லது நடந்தால் கெட்டது நடக்குது, கொலை நடந்துருக்குது, அந்த இடத்த போய் பார்க்கணும். சரிங்களா, ரத்த கலரியாக இருக்கும், பார்க்குற தைரியம் வேணும். போய் வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தால் போலீஸ்காரன்னு ஒத்துக்குவாங்களா? டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் வாந்தி எடுத்தாருன்னா என்ன ஆகிறது? அப்போ அவங்க எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கிற ஆளுங்கன்னு பாருங்கள். அப்போது இவங்களே தான் கான்ஸ்டபிளும், இவங்களே தான் ஐஏஎஸும். அவங்களுடைய ஜாதக வலுவை பொறுத்தும், லக்னம், லக்னாதிபதியை பொறுத்தும், இந்த பாவகங்களை பொறுத்தும். அப்போ இதுதான் 9ங்கிற விஷயம் இந்த இதுக்குள்ளார வருது. சரிங்களா, ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடிய, வைப்ரேஷனோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் அப்படிங்கிற விஷயத்துக்கு இங்கே நம்ம கொடுக்குறோம். சரி, இந்த இது பார்த்தோம். அடுத்தது இந்த 2 வீடுகள் இங்கே 6. ஆமாம் சார், 6ன்னா சுக்கிரன், 6ன்னா சுக்கிரன், 6ன்னா சுக்கிரன். இதுவும் சுக்கிரனுடைய வீடு தான். அப்போ அதனால தான் நீங்கள் அப்படியே போட்டிங்களாட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? ஆனால் இந்த வீடு தான் ஃப்ரீக்குவென்சி, இணைப்பு. அடுத்தவங்களை இணைக்கிறதுனால ஜெயிக்கிறது, அடுத்தவங்களை இணைப்பதன் மூலயமா ஜெயிக்கிறது. இது காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு, தன வீடு, பணம். சரிங்களா, வாக்கு, செயல், எல்லாமே வரவு அப்படின்னாவே இந்த வீடு தான். இந்த வரவை காட்டுறது சுக்கிரன், இந்த ஃப்ரீக்குவென்சி. எப்படி அடுத்தவங்களோட நீங்கள் மிங்கிளாகி அவங்கள ஜெயிக்கிறீங்களோ, அவங்கள சரி பண்ணி நீங்கள் இது பண்ணிட்டு போகிறீங்களோ, அவங்கக்கிட்ட ஒரு பெரிய முதலாளிக்கு தொழிலாளி கூட கரெக்டாக வச்சுக்கணும். தட்டி கொடுக்குற இடத்துல தட்டி கொடுக்கணும், பேசும்போது திட்டும்போதும் திட்டணும். சரிங்களா, அப்படி இருந்தால் தான் இவங்க பெரிய தொழிலதிபர் ஆக முடியும். ஏன்னா இது வந்து தொழில் அதிபர்களை உருவாக்கக்கூடிய வீடுகள் இல்லையா? சுக்கிரனுடைய வீடுகள் ரிஷபம் மாட்டு இது இருக்குது, பெரிய பெரிய தொழிலதிபர்கள். சரிங்களா, அப்போ அவங்க என்னது கனெக்டு, தொழில் கூட கனெக்ட் ஆகணும், தொழிலாளர்கள் கூட கனெக்ட் ஆகணும், மிங்கிள் ஆகணும். வெறும் இதாகிடக்கூடாது, மிங்கிள் ஆகணும். சரிங்களா,
அவங்கள எப்படி மேய்க்கணுங்கிற தெரியணும். சரியா? அப்படி தான் இந்த வைப்ரேஷனுங்கிற ஒரு விஷயம், ஃப்ரீக்குவென்சிங்கிற விஷயம். சரிங்களா? இந்த 6ங்கிற விஷயம் இந்த ஃப்ரீக்குவென்சி அப்படிங்கிற விஷயத்தில் இங்கே போகுது. இங்கே பெரிய பெரிய தொழிலதிபர்களை உருவாக்குது, இதெல்லாம் பண்ணுது. இந்த இணைப்புங்கிற ஒரு விஷயந்தான் குடும்பம் உருவாகுது. குடும்பம் உருவானாதான் குழந்தை குட்டி. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு குடும்பம் உருவாகணும். அப்போ குடும்பம் உருவாகினாவே 2 7 தான். சரிங்களா? ஆண் பெண்ணோட இணையணும். ஆண் பெண்ணோட இணையணும். இந்த ஆண் பெண் இணைவுங்கு தான் இந்த 6ஆம் நம்பர். அது இந்த 2 வீடு தான். நீங்கள் நிறைய நோட் பண்ணிங்கன்னா, ஜோதிடராக இருந்தாலும் சரி, உங்கள் தனிப்பட்ட இதில் இருந்தாலும் சரி, இந்த துலா வீட்டில் ஒரு கிரகம் இருந்ததுன்னா அது 369 கூட, அதாவது 3 7 11 வீடுகளோட கனெக்ட் ஆச்சுன்னா அந்த டைமில் கேரண்டி கல்யாணம் நடக்கும். உங்கள் கல்யாண டேட்டெல்லாம் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரனோட கனெக்ட் ஆகிருக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு 7ஆம் வீடு இணைவு. பெரும்பான்மையானவர்களுக்கு சுக்கிரன் வீட்டில் இருந்த சுக்கிரன் மட்டுமே இல்லை, சுக்கிரனும் திருமணத்தை கொடுப்பாரு. சுக்கிரன் மட்டுமே கிடையாது, அந்த வீட்டில் இருக்கிற எந்த கிரகமும் திருமணத்தை கொடுக்கும். ராகுவாகட்டும், கேதுவாகட்டும், சனியாகட்டும், செவ்வாயாகட்டும், குருவாகட்டும், யார் வேணாலும் இருந்தாலும் சரி, இந்த வீட்டுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. தாம்பத்தியம் கிடைக்கும். உனக்கு கல்யாணம் ஆகுதா இல்லையோ, இந்த வீட்டில் கிரகம் இருந்துச்சுன்னா சின்ன வயசுலேயே இருந்தால் கூட 17 18 வயசில் வந்ததுன்னா கூட உங்களுக்கு தாம்பத்தியம் ஏதோ ஒரு விதத்தில் கிடச்சிடும். அதனால தான் சின்ன வயசில் இந்த வீட்டில் கிரகம் இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லுவோம். அந்த தசாபுத்திகள் வந்ததுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு ஒரு வீடு தான் 7ஆம் வீடு. இந்த வைப்ரேஷன் இதான் ஃப்ரீக்வன்சி கொடுக்கக்கூடிய, இணைவை கொடுக்கக்கூடிய வீடு. இதை தான் நம்ம காய்கறி மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த டாக்டரும் ஐபிஎஸ்ஸோ போலீஸோ பேசவே மாட்டாங்க. அப்புறம் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கை நாடி பிடிச்சி பார்ப்பார். அவர் பாட்டு நோயாளி எதுவோ சொல்லிகிட்டு இருப்பார், இவர் கண்டுக்கவே மாட்டார். இதை பார்ப்பார், ஸ்டெதோஸ்கோப் வைப்பார், உடனே மருந்து எழுவார், கொடுத்துட்டே இருப்பார். ஆப்ரேஷன் அப்படி எப்படின்னா தான் ஒரு 10 வாரத்தை டாக்டர் வாயிலிருந்து வரும். இல்லைன்னா அப்படியா, நல்லா இருக்கீங்களா, சரி இப்படியா தொந்தரவா அப்படின்னு சொல்லிட்டு நோயாளி 10 வார்த்தை பேசினா இவர் 2 வார்த்தை தான் பேசுவார். ஒரு குற்றவாளி ஆகட்டும், நிரபரையாகட்டும், என்ன கூப்பாடு போட்டாலும் ஒரு போலீஸ்காரங்கிட்டேருந்து அவனை நோட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. வைப்ரேஷன், அவன் யார், எப்படி, அவன் குற்றவாளி ஆய்வான் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருப்பாங்களே தவிர பேச்சுக்கு அங்கே இடம் இல்லை. ஆனால் இங்கே பேசியே தான் ஜெயிக்கணும். இதுதான் காய்கறி மார்க்கெட்டு. இதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். துலாம் வீடு கூவி கூவி தான் கூப்பிடணும். எல்லா பக்கமும் கடை இருக்குது, கூவுவாங்க அவங்க, வாங்க வாங்க தக்காளி 20 தக்காளி 20 தக்காளி 20 இப்படி கூவுவாங்க. கூவுனா தான் இவங்களுக்கு காசு, அடுத்தவங்களுக்கு ஜாயின் பண்ணால் தான் காசு. நீங்கள் அந்த கடை வரைக்கும் தான், கடைக்கு வந்தவொடனே அந்த இதை தூக்கி போடுவார். சரிங்களா? ஒரு போசி மாதிரி இருக்கும், அதை போடுவார். அதை தக்காளி பழத்தை நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா அப்போ பேச்சு கம்மியாகிடும். காரியத்தில் கவனமாக இருப்பார். எத்தனை கிலோ எடுக்கிற பாருங்கள், அது இருக்குது, அது வெண்டைக்காய் பாருங்கள், இதை பாருங்க பாரு. சரிங்க? சலசலசான சத்தத்துக்குள்ளாரையே வாழ்வாங்க. ஆனால் கரெக்ட் பண்ணி அந்த ஆளுகளை ஈர்த்து இது பண்ணுவாங்க. இங்கே அதே தான் காதல். ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் தன்னுடைய ஃபேர் கூட எந்த அளவுக்கு இணைஞ்சு இருக்காங்களோ அப்போ தான் அங்கே தாம்பத்தியம் சிறப்பாக நடக்கும். உருன்னு இருந்தால் அங்கே ஒன்றும் நடக்காது இல்லைங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்கே காதல் ரசம் சொட்டுனா தான் நடக்கும். அந்த இணைவு இருக்கணும். அதுதான் இந்த துலாம் வீடுன்னு சொல்கிறோம். துலாம் வீடுன்னு சொல்கிறோம். அப்போது இதுதான் பாருங்கள், சுக்கிரனின் வீடு மட்டுமல்ல, இதுதான் 6 அப்படிங்கிற ஃப்ரீக்குவென்சியும் சரியாக இருந்தால்தான் இந்த வீடு பார்த்திங்கன்னா இதே 2ஆம் வீடாக இருக்கிறது. வருமானத்துக்கும் பேச்சு தான். சரிங்களா? அது தொழிலாளர்கிட்ட பேசினாலும் சரி, அடுத்த பார்ட்டிக்கிட்ட பேசினாலும் சரி, எதை பேசணுமோ அதை பேசி காரியத்தை சாதித்து கொள்வது. சரிங்களா? அதனால தான் இந்த ஃப்ரீக்குவென்சி அப்படிங்கிற இந்த 6ஆம் நம்பர் இங்கே இருக்குது. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், 6 பார்த்துட்டோம், 9 பார்த்துட்டோம், 6 பார்த்துட்டோம். அடுத்து 3 தான். இந்த 2 வீடுமே புதனுடைய வீடுகள் நமக்கு தெரியும். சரிங்களா? புதனுடைய வீடுகள் 2. அப்போ புதனுடைய வீடுகள் நமக்கு தெரியுது.
ஆனால் இங்கெல்லாம் சுக்கிரன் வீடு சார், இதெல்லாம் செவ்வாய் வீடு அப்படியே போட்டிங்கன்னு சொன்னீங்க. இங்கே ஏன் 3 போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? கல்வி, செல்வம், வீரம்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ வீரம் இதா, செல்வம் இதா, கல்வி இதுதானே. புதன் தானே கல்விக்கு அதிபதி. புதன் எப்படி இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் உங்கள் கல்வி. படிப்பறிவு, படிப்பதனால் கிடைக்கக்கூடிய அறிவு. சரியா? படிப்பதனால் கிடைக்கக்கூடிய அறிவு. சரிங்களா? இதை தான் நம்ம பிரம்மான்னு சொல்கிறோம். பிரம்மாவுக்கு அவர் தான் என்ன மறை சாஸ்திரங்கிறோம். சரிங்களா? அதுதான் இங்கே விஷயம். மறைபொருளாக கல்வியை யாரும் பிடுங்க முடியாது. நம்ம படித்ததை யாரும் இது பண்ணாது. பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிடலாம். இது அந்த காலத்துலேருந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க இல்லையா? அதனால தான் கல்விங்கிறது மறைபொருள் சாஸ்திரம் நமக்குடைய இருக்கிறது. அதை வச்சு நம்ம எல்லா பலனையும் அனுபவிக்கிறோம். சரிங்களா? அப்போது இதுதான் எனர்ஜி. இந்த 2 வீடுகளும் எனர்ஜி வீடுகள். சரிங்களா? இது படிப்பதனால் கிடைக்கக்கூடிய கல்வியினால் ஆன பலன். நீங்கள் என்ன படிச்சீங்களோ அதனால் கிடைக்கக்கூடிய விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொன்னேன், இந்த கல்வி கிடைக்கணும் முதல் 3ங்கிறத முதல் 25 வருஷம். நீங்கள் பழசு ஞாபகப்படுத்துங்க. முதல் 25 வருஷம் சொன்னோம் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவோம்? நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருந்தோம், நல்லா விளையாடணும், நல்லா தூங்கணும், ஓரளவுக்கு படித்தோம். சில பேர் நல்லாவே படித்தாங்க. எல்லாம் இந்த இதுதான் வருதா? புதனுங்கிறது சிறுமியர் குறிக்குதா? இளமை பருவத்தை குறிக்கிறது புதனா? இளமை பருவம் புதன், சிறுவர் சிறுமியர். சரிங்களா? அங்கே கல்வியும் நடக்குதா? கல்வியால் கிடைக்கக்கூடிய பலன்கள், சந்தோஷம். அடுத்தவங்களை நாம் இதாக பரீட்சைக்கு தான் கவலைப்பட்ட ஆளுங்க நம்ம ஆளுங்க. வேறு எதுக்கும் கவலைப்பட மாட்டாங்க. பசங்க கூட ஜாலியாக பிரிச்சுக்கிட்டு இது பண்ணிவிட்டு ஃபோன். இப்போ ஃபோன் நோண்டிக்கிட்டு, அதுவும் புதன் தான். ஃபோனுக்கும் புதன் தான். சரிங்களா? அப்போது இந்த மாதிரி ஜாலியாக சந்தோஷமாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி இந்த கல்வி ஞானத்தால், கல்வி ஞானம் இந்த கல்வியினாலும் ஞானத்தினாலையும் கிடைக்கக்கூடிய பலன், அந்த எனர்ஜியாக அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகி சின்ன வயசில் நீங்கள் ஃபிட்னஸாக இருந்துட்டிங்கன்னா வயசான காலத்தில் அப்படி இருக்குன்னு அவசியமே கிடையாது. அந்த ஃபிட்னஸே உங்களுக்கு நல்லபடியாக கொண்டு போயிடும். நல்லா சின்ன வயசுலேயே படிச்சிட்டோம்னா அதே 70 வருஷம் வரைக்கும் உங்கள் லைஃப் செட்டில்டு இல்லையா? அப்போது அதுதான் எனர்ஜி. ஒருத்தர் 40 வயசில் திணறாரு, 60 வயசில் ரொம்ப திணறாருன்னா அங்கே பேஸு சரியில்லை. இதுதான் அஸ்திவாரம் இல்லைங்களா? 3ங்கிறது தான் அஸ்திவாரம். அப்போ அந்த அஸ்திவாரமே ஆட்டம் கட்டுச்சுன்னா தான் இங்கே போய் தடுமாறுறது. புரியுதுங்களா? அப்போது இதுதான் இங்கே 3ங்கிற விஷயம். சரிங்களா? இங்கே மேட்ச் ஆகிட்டா. அப்போது 963 போட்டுட்டோம். சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்பி இது 9, இது திரும்பியும் 9. இந்த 9 அப்போ ஏன் திரும்பி இங்கே இது போட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் கேர் இருக்குது. இரக்கம், பொது தொண்டு. ஏன்னா அம்மாஸ்தானம் 4ஆம் இடம், தாய் இல்லையா? இரக்கம். சரியா? அதே மாதிரி கேர், அடுத்தவங்களை கேர் பண்ணிக்கிறது. நீ நல்லா இருக்கியா அப்படின்னு ஒருத்தர் உறவுகளை மேம்படுத்தக்கூடிய இடம் இதுதான். சரிங்களா? அடுத்தவங்களோட இந்த இடத்துல தான் உணர்ச்சி வசப்படுதல் இருக்குது. உணர்ச்சி வசப்படுதல். இந்த உணர்ச்சி வசப்படுதல் சந்திரன். சரிங்களா? இது வளர்பிறை தேய்பிறை கொண்டிருந்தாலும் இந்த வீடு சந்திரனுடைய வீடு, நீர் வீடு, நீர் ராசி. சரிங்களா? இந்த நீர் ராசியும் இந்த உணர்ச்சி வசப்படுற சந்திரன் இருக்கிறதுனால அங்கே ஒரு வைப்ரேஷன் நடக்குது. இப்போ ஞாபகப்படுத்திங்க, நாயன்மார்கள், ஆழ்வார்கள், இவங்களெல்லாம் பாருங்கள் எப்படியா இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஆண்டவன் மீது அதிக அன்பு. கண்ணப்ப நாயர்லாம் எடுத்து பாருங்கள்,
சிவலிங்கம் அழுகுதுன்னு சொல்லிட்டு கண்ணையை பிடிங்கி வச்சார். அப்போ எந்த அளவுக்கு அன்பு இருக்கணும். பித்தா பிரைசூடின்னு பாடினவங்கெல்லாம் ஏன் நமக்கு அவங்களையெல்லாம் வேண்டாம். சிவாஜி படம் பார்த்தா தெரியுது இல்லையா, திருவருட்செல்வர் இதெல்லாம் இது. அப்போது அவங்க காதலால் கசிந்துருகினார்கள். ஆண்டாள் எடுத்துக்குங்க, சரிங்களா. அந்த துண்டு உள்ளம் உணர்ச்சி வசப்பட்டது. உணர்ச்சி வசப்பட்டதுனாலேயே இவங்க அந்த வைப்ரேஷனை அடைஞ்சு இவங்க உச்சத்துக்கு போகிறாங்க. இலக்கை அடைந்தவர்கள், நோக்கத்தை அடைந்தவர்கள். பிறப்பின் நோக்கம் என்ன? அந்த பிறப்பின் நோக்கத்தை இது பண்ணவங்க இந்த கடக வீட்டுக்கு வரியா ஒரு பத்தாவதுக்கு இது ஆற்று நீர் ஊற்று மாதிரி ஓடும், குடுன்னு ஓடணும். அந்த அளவுக்கு உணர்ச்சி இதாகி, ஏன் இதில் முக்கியமாக சொல்லலாமே, நம்ம வள்ளலார் சொல்லலாம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னார் இல்லையா. அப்போ எந்த அளவுக்கு அந்த உள்ளம் வாடி இருக்கும், இதாகும். ஒரு பயிர் வாடிச்சுன்னாவே நான் அப்படியே வாடினேங்கிற. அப்போ அதுக்கு அது என்ன பேர்? உணர்ச்சி. ஐயோ கஷ்டப்படுறானே அப்படிங்கிற அந்த உணர்ச்சினால கிடைக்கக்கூடிய வைப்ரேஷன், அதுதான் இங்கு இந்த 9ஆக இருக்கிறது. சரிங்களா. அடுத்தது இந்த 9க்கு அப்புறம் திரும்பி 6 தான். இங்கே தான் 3 வந்துருச்சு. அப்போ இந்த யாரு சூரியனுடைய வீடு. இது சூரியனுடைய வீடு. இங்கேயே நீங்கள் ஃப்ரீக்குவென்சியை கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆட்சியாளர்களுடைய வீடு. ஆளும் திறன், ஆளுமை, அடக்கி ஆளும் திறமை, அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள், அரசு அதிகாரியில் டாப்பில் ஐஏஎஸ்ல இருந்து பியூனு வரைக்கும். ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட பியூனாக இருக்கார்ல, டவாலின்னு சொல்லுவாங்க, பியூன்னு சொல்லுவாங்க. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் பியூனாக வேணா இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், அவங்க காசு ஆனாலும் கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறவங்க இல்லையா. அப்போது இந்த கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறவங்களுக்கு இந்த ஃப்ரீக்குவென்சி இருக்கணும். அடுத்தவர்களே அடக்கி ஆளும் ஃப்ரீக்குவென்சி. சிங்கம் ஒரு கர்ஜனை பண்ணிச்சுன்னா மித்தம் மிருகங்களை சப்த நாடியும் ஒடுங்கிடும். அரசியல்வாதிகள் ஒரு சவுண்டு கொடுத்தாங்கன்னா, ஒரு ஆட்சியாளர் ஒரு சவுண்டாக இருந்தார்னா, சவுண்டுன்னா கத்தி பேசுறது இல்லை, சிங்கத்துக்கு வாய் கிடையாது, அது ஒரு மொழியில் சொல்லுது. அந்த பவர் ஜென்ரேட் பண்ணுறது. ஆட்சியாளர் டெய்லி பொதுமக்களை சந்திக்கிறார். அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணுற இடத்துல இருக்கிறாங்க. சரிங்களா. இங்கே வைப்ரேஷன் மூலயமா கிடைக்கக்கூடிய விஷயங்கள். இந்த வீடு நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு அரசு ஊழியர் ஆகணுமா, இதாகணுமா, எதாக இருந்தாலும் இந்த வீடு சிறப்பாக இருந்தால் தான். சரிங்களா. அப்போது இந்த வீடு அவ்வளோ ஒரு இது இருக்குது. இங்கே ரெண்டும் ஞானமாக போச்சு, கல்வியாக போச்சுன்னா, படிப்பறிவு அப்படின்னா இது அந்த அறிவிலெல்லாம் கிடைச்சதுனால ஒரு இது பொது நலம், இது சுயநலம். அங்கே இரக்கமும் இருக்கும். ஜெயலலிதா மேடம் மாதிரி நினச்சிக்கோங்க. சரிங்களா. அதுதான் அந்த பெரிய கட்சி. ஒரு தடவை பார்த்தா 120 சீட்டு ஜெயிக்கிறாங்க, ஒரு தடவை பார்த்தா 8 சீட்டு 9 சீட்டு ஜெயிக்கிறாங்க. அப்போ அதனால் அவங்க ஆளுமை இல்லாமல் போகாது. அங்கே கட்சி தொடர்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. எங்கள் கட்சியில் 1 கோடி உறுப்பினர் இருக்கிறாங்க, எங்கள் கட்சியில் 1.5 கோடி உறுப்பினர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க தோத்தாலும் ஜெயித்தாலும் அந்த கட்சி உறுப்பினர்கள் அப்படியே தான் இருப்பாங்க. அதுதான் அந்தவுடைய ஆளுமை. ஈர்த்து கொள்வது ஃப்ரீக்குவென்சி. தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் உண்டான ஈர்ப்பு, கலெக்டருக்கும் பொதுஜனத்துக்கும் உண்டான ஈர்ப்பு. சரிங்களா. அதுதான் இந்த ஃப்ரீக்குவென்சிங்கிறது சொல்கிறேன். இங்கே 963 திரும்பி 3 வந்துருச்சு. இதை பற்றி நாம் ஏற்கனவே சொல்லிட்டோம். சரிங்களா. ஏற்கனவே சொல்லிட்டோம். ஏன்னா இது புதனுடைய வீடு, கல்வி வீடு, எனர்ஜி வீடு. இந்த எனர்ஜினால், கல்வி செல்வத்தினால வேலைக்கு போ, இல்லை புதுசாக கண்டுபிடி, அறிவியலானா இரு, ஒரு ஆடிட்டராக இரு,
அடுத்தவங்களுக்கு தன் கல்வி ஞானத்தால் தான் தான் பெற்ற கல்வியால் அடுத்தவங்களுக்கு பலன் கொடுக்கும். ஏஐ படி, எது வேணாலும் படிக்கட்டும், அதன் மூலியமாக எப்படி பணம் சம்பாதிக்கிறது, சுந்தர் பிச்சை எப்படி ஆகிறது, அதெல்லாம் இந்த வீடு குறிக்குது. தன்னுடைய எனர்ஜியால் சம்பாதிக்கிறோம். சரிங்களா? நான் சொன்னல, தமிழ்நாடு கேரளாக்காரங்க மாதிரி எல்லா ஊர்லேயும் இருப்பாங்க நம்ம ஆளுங்க. கேரளாக்காரங்க, தமிழ்நாடு, எந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் போனால் இருப்பாங்க, அமெரிக்கா போனால் இருப்பாங்க, சிங்கப்பூர் போனால் இருப்பாங்க, ஆஸ்திரேலியா போனால் இருப்பாங்க. திரைக்கடல் ஓடலும் திரவியை தேடு இல்லையா? இதனால் தன்னுடைய எனர்ஜிங்கிற கல்வி செல்வத்தால் அதுதான் இந்த வீடு திரும்பி வரும். அப்போது 963 அப்படிங்கிறது அதுக்கு அடுத்து அப்படியே வரும். இப்போது இதுக்கு மேலே வரும்போது இது கண்டிப்பாக மாற்றமாக தான் வரும். இங்கே ஏற்கனவே 6 பார்த்துட்டோம், ஏற்கனவே 9 பார்த்துட்டோம். இந்த வீடு 3 தான், இந்த 2 வீடும் 3 தான், இந்த 2 வீடும் திரும்ப 3 தான். அது எப்படின்னு சொல்கிறேன். சார் இப்போ எல்லாம் லைனாக வந்துச்சே, 963 கரெக்டாக வந்துச்சே, இங்கே மட்டும் ஏன் 6 முன்னாடி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் ஒரு ரகசியம் இருக்கிறது. இந்த 6 வீட்டுக்கு ஒரு பிரிவு இருக்குது, இந்த 6 வீட்டுக்கு உள்ள ஒரு பிரிவு இருக்குது. என்ன சார் அந்த பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் பார்த்தோம் இல்லையா, 27 நட்சத்திரங்கள் பார்த்தோம், 9 ஜாதக கட்டம் பார்த்தோம், 9 கிரகங்கள் பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம் இல்லையா. இந்த திதிகள் இருக்குது இல்லையா, திதிகள் 15, திதிகள் 30, வளர்பிறை 14 திதி, தேய்பிறை 14 திதி, பௌர்ணமி 1, அமாவாசை 1, மொத்தம் 30. இந்த 30 திதிகளில் இந்த ஃபஸ்ட்டு 15 இந்த வளர்பிறை மேசத்தில் ஆரம்பித்து மீனத்தில் முடிகிறது, சாரி கன்னியில் முடிகிறது. முதல் 15 நாள் இங்கே பிரதமையில் ஆரம்பிக்குது. சரிங்க? இங்கே வரும்போது அஷ்டமி நவமி வருது, இங்கே வரும்போது இங்கே கடைசியாக சித்திரை நட்சத்திரம் வரும்போது இங்கே பௌர்ணமியாக முடிகிறது. சரிங்களா? அப்போ இந்த பௌர்ணமி வரைக்கும் இருக்கிறது வளர்பிறை தன்மையோடு இருக்கிறது. அதனால் 963 ஒரே மாதிரி வருது. இங்கு தேய்பிறை வந்த உடனே இதனுடைய வரிசைகள் மாறுகின்றன. 693 அப்படியே மாறுது. இது தேய்பிறைக்கு மாறுது. சரிங்களா? இது நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ திரும்பி இதில் என்னன்னு பார்ப்போம். எவ்வளோ நேரம் ஆச்சு? அப்போது இது பௌர்ணமி. சரிங்களா? முதல் 15 நாள். அதனால தான் அந்த காலத்துல எல்லாம் பாருங்கள், கோயில்கள் எல்லாம் விசேஷம் பூரா பௌர்ணமியில் தான் நடக்கும். ஒரு குடும்பத்தோட கோயிலுக்கு பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வந்து அடுத்த நாள் தாம்பத்தியம் வச்சு, அந்த நைட்டு பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு அடுத்த நாள் தாம்பத்தியம் வச்சுக்கிட்டாங்கன்னா குழந்தை பேர் உடனே கிடைக்கும். அதனால தான் கோயில்கள் பூரா பௌர்ணமி இது பண்ணாங்க. ஏன்னா அடுத்த நாள் எங்கே வருது, காலபுருஷனுக்கு 7ஆம் வீடு வருகிறது, இணைவு. பௌர்ணமிக்கு அடுத்த நாள். இங்கே பௌர்ணமிக்கு அடுத்த நாள் வருமானம் கிடையாது. அதே ஒளித்திறனோட 95% ஒளித்திறன் இருக்கிற சந்திரனுடைய வெளிச்சம். சரிங்களா? இங்கே அமாவாசை முடிஞ்சால் தான் வருமானம். அப்போ இது பாருங்கள், காலபுருஷனுடைய 7ஆம் வீடாக இருக்குது. சரிங்களா? அந்த பவர் இந்த இதில் தான் இருக்குது. சரிங்களா? அப்போது எனர்ஜி முடிஞ்சு திரும்பியும் இந்த வீடு ஃப்ரீக்குவென்சியாக இருக்குது. இந்த வீடு ஏன் ஃப்ரீக்குவென்சியாக இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இதை சொல்லி கொடுக்கும்போதே இதையும் சொல்லிட்டேன். அதனால் இன்னும் நமக்கு அப்படியே நாம் போயிட்டுருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா திரும்பியும் இதே செவ்வாயோடைய வீடு. செவ்வாய் வீட்டில் காலபுருஷன் 8ஆம் வீடு. இந்த காலபுருஷன் 8ஆம் வீடுங்கிறதுனால சிரமத்தால் வரக்கூடிய கஷ்டங்களும் இருக்குது. இதில் ஒரு ஐபிஎஸ் ஆள் இருந்தார்னா, இதில் ஒரு போலீஸ் இருந்தார்னா, அவருடைய வாழ்க்கை அனுபவத்திலே அவருக்கு பெரிய இதை கொண்டு போயிடும். அந்த வைப்ரேஷனுக்கு போயிடுவாங்க. 9ங்கிற இதுக்கு தன் முனைப்பு, தன் முயற்சினால் அவங்க ஜெயிக்கிறது. இது அடுத்தவங்களோட துணை இருக்க முடியாது. நல்லா பாருங்கள், மூலாதாரம் மணிப்பூரகம், மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மதிப்பூரகம், இது பார்த்திங்கன்னா 3 சக்கரம் ஆக்டிவிட்டாக எந்த மனிதனுக்குமே இயங்கிக்கிட்டே இருக்கும்.
அதுதான் பிரம்மா அஸ்திவாரம். புரியுதுங்களா? அது இயங்கிட்டே தான் இருக்கும். இந்த அநாதக சக்கரம், இந்த விசுக்தி, இதையெல்லாம் நீங்கள் இயக்கணும். நீங்கள் இயக்கணும். தொண்டையிலிருந்து வரணும், இங்கே நெஞ்சிலிருந்து வரணும், சுவாசம் வரணும். அதன் மூலியமாக தான் இயக்க முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் இதெல்லாம் குரு மூலியமாக தான் நடக்கணும். தன்னை போல் நடக்கணும். ஆக்னாவும் சகஸ்கரநாம விஷயமும் ஆகாயத்தாமரை விரியணும். அதுதான் வைப்ரேஷன். தன்னை போல் நடக்கணும். இங்கே தன்னை போல் நடக்கும் இந்த வீடுகளோட இது. ஏன்னா ஆப்போசிட் ஆளுகளை பார்த்து 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 நல்லது கெட்டது நல்லது கெட்டது அடுத்தவங்களுக்கு நல்லது சொல்லி இது பண்ணியே அவங்களுடைய ஆற்றல் பெருகுது. அந்த ஆற்றல் பெருகிறதுக்கு இந்த 2 வீடுகளுமே துணையாக இருக்கிறது. அது இது பார்த்திங்கன்னா நீர் ராசி வேறு, ஊற்று ராசி இல்லையா, கிணறு ராசி இல்லையா. அப்போ கிணறுங்கிறதுனால தனக்குள்ளே ஒவ்வொரு இது இதெல்லாம் பாருங்கள். ஆமாம், இந்த 2 வீட்டுக்காரங்க தான் போலீஸ் ஆக முடியுமா, இந்த 2 பேர் தான் ஐஏஎஸ் ஆகும், இங்கே 2 வீட்டுக்காரர் தான் டாக்டர் ஆக முடியுமா அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க. ஏன்னா இந்த 2 வீடுகள் டாக்டருக்கு எலிஜிபிள், இராணுவத்துக்கு எலிஜிபிள், போலீஸுக்கு எலிஜிபிள். மித்தபடி இதனுடைய கிரகங்கள் எங்கே இருக்கிறதோ, சூரியனும் செவ்வாயும் குருவும் எங்கே இருக்குதோ அதை பொறுத்து எந்த லக்னக்கார் வேணாலும் போலீஸ் ஆகலாம், எந்த லக்னம் ஆனாலும் டாக்டர் ஆகலாம். சரிங்களா? ஆனால் அந்த வீடுகள் உங்களுக்கு நல்லா இருக்கணும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த வீட்டுக்கு குரு பார்வை இருக்கும், அந்த வீட்டுக்கு சுக்கிரனுடைய பார்வை இருக்கும். அந்த வீட்டுக்கு முக்கியத்துவம். இது வீடுகளை பற்றி அறிவு. சரிங்களா? அப்போது இந்த இதுதான் ஊற்று சொல்லுவோம். அதுக்கப்புறம் பாருங்கள், திரும்பியும் 3 வந்துருச்சு. 3 சரிங்களா? இது பாருங்கள், இதெல்லாம் உபய வீடுகள். இது உபயம் 4 கார்னர். இந்த 4 கார்னர் தான் எனர்ஜி. இந்த 4 கார்னர் தான் இளமை பருவம் நல்லா இருந்தால் தான் நம்ம லைஃபை. இந்த முதுமை பருவத்தில் இந்த கார்னரில் தசாபுத்திகள் நடந்ததுன்னா அதில் சிரமங்கள் கிடைக்கும். இங்கே படிப்பறிவுன்னா இங்கு பட்டறிவு, சாஸ்திர அறிவு, அனுபவ அறிவு. கல்வி அறிவு, இங்கு அனுபவ அறிவு, பட்டறிவு, சாஸ்திர அறிவு, அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியதனால் வந்த அறிவு. இது என்ன குரு வீடு இல்லையா, இது புதன் வீடு இல்லையா. இந்த வீட்டுக்காரங்க சுயநலம், பொறாமை இது இருந்தால் கெட்டு போயிடுவாங்க. இந்த 3 புதனுடைய வீட்டில் இருக்கிறவங்க சுயநலம் இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது. இது 2ல் எது இருந்தாலும் அவங்கள கெடுத்துரும். இந்த 2 வீட்டுக்காரங்களுக்கு எப்படி தெரியுங்களா, இறக்கப்படக்கூடாது. இறக்கப்பட்டீங்கன்னா நீங்கள் ஏமாலின்னு முத்திரை குத்திடுவாங்க. ஏன்னா ஈஸியாக உங்களை ஏமாற்றிடுவாங்க. ஏன்னா குரு. உங்கள் எனர்ஜியை அடுத்தவங்களுக்காக நீங்கள் செலவழிச்சிங்கன்னா, உங்களுக்காக கல்விங்கிறது உங்களுக்கானது. நீங்கள் அடுத்தவங்களுக்கு உங்கள் எனர்ஜியை கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஏமாளி பட்டம் வாங்குவீங்க. அதனால் எல்லாரையும் சொல்லலை, சரிங்களா? தசாபுத்தி நீதியாக தான் அது நடக்கும். ஆனாலும் உஷாராக இருக்கும். இரக்க உணர்வு கம்மியாக வச்சுக்கணும். ஏன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு இரக்கம்தான் உங்களுக்கு இது. குருன்னாவே அதுதான், அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுறது தான். அதில் ஒரு அளவு இருக்குது. நம்ம ரஜினி சார் சொன்ன மாதிரி, நான் நல்லவன் தான் ஆனால் ரொம்ப நல்லவன் அல்ல இல்லையா. அந்த மாதிரி தான், நல்லவன் தான் அவ்வளோதான் இருக்கணும். நான் ரொம்ப நல்லவன்னீங்கன்னா நீங்கள் கெட்டு போயிடுவீங்க. ஏன்னா இந்த அறிவு அப்பேற்பட்டது. ஏன்னா பட்டறிவு, அனுபவ அறிவு. அடுத்தவனுக்காக ஜாமீன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி பண்ணிட்டேனே, நண்பன்னு வந்தான், கேட்டான், கொடுத்தான், பண்ணிட்டேன், கடைசியில் மாட்டிக்கிட்டேன். பட்டறிவு, அனுபவ அறிவு. அதை படாமையே இருந்துக்கணுங்கிறதுக்காக தான் இரக்கம் ஒரு அளவோடு இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறது தான் இந்த தனுசு வீடும் மீன வீடும். சரிங்களா? இது ஞான வீடுகளாகவும் இருக்குது. இது யாகத்தீ, உங்களுக்குள் ஒரு யாகத்தீ. சரி, ஏன்னா நெருப்புலேயே உன்னதமான நெருப்பு இல்லையா, உன்னதமான ஒரு நெருப்பு.
சரியா? காலபுருஷனுக்கு 9ஆம் வீடும் கூட இல்லையா? அப்போ இந்த நெருப்பு உங்களை நீங்களே புதுப்பிச்சுக்கணும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் ஜெயிக்கலாம். சரிங்களா? அப்படித்தான் இந்த 3 2 இதுவுமே. இது பார்த்திங்கன்னா 12ஆம் வீடுன்னே சொல்லலாம். சரிங்களா? இதுதான் இந்த 2 வீடுகள். அடுத்தது பாருங்கள், திரும்பி மகர வீடு. இங்கே எங்கே ஃப்ரீக்குவென்சி வந்துச்சு மகர வீட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகர வீடு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து, ஏன்னா இது சனியோடைய வீடு இல்லையா, இது ரெண்டும் சனி கிரகத்துடைய வீடுகள். சரிங்களா? மகரம் வந்து வேலை செய்கிறதுக்கு விருப்பப்படும். அந்த வேலை செய்கிறதுல அடுத்தவங்களை டாமினேட் பண்ணி நிற்கும், அடுத்தவங்கள வெளி நடத்தும். இது வந்து அது என்ன சொல்லுவோம், டீம் லீடர் மாதிரி இந்த மகரம் இருக்கும். வேலை பெய்கிறது தான் விருப்பப்படும், பெருசாக முதலாளியாகன்னு விருப்பப்படும். ஏன்னா இது ரெண்டுமே அடிமை வீடு, சனியோடைய வீடுகள். அதில் வைப்ரேஷனை கொடுக்கும். மேனேஜர், சரிங்களா, மேனேஜர் மாதிரி ஒரு போஸ்ட்டு, வேலை செய்கிறதுலே விருப்பப்படுற ஒரு வீடு. சரிங்களா? இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு. சார் 10ஆம் வீடுன்னா தொழில் தானே, 10ஆம் வீடுன்னா தொழில் தானே, நீங்கள் இதை வேலை செய்கிறத பற்றி சொல்கிறீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிலாக இருந்தாலும் சுயதொழிலாக இருக்கணும்னு நினைக்கும். இவங்களும் பாடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க, இவங்களும் பாடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா சனி கிரகம் யூனிஃபார்மில் அடிமட்ட வேலை செய்கிறதில் விருப்பம் உடையதாக இந்த ஃப்ரீக்குவென்சி இருக்கும். அப்போ இவங்க இந்த ஃப்ரீக்குவென்சியை இவங்க மற்றவங்க கூட செலுத்தி இவங்க ஜெயிக்கிறவங்க. இவங்களும் இதை தேடணும். இப்போ இதை ஸ்பெசிஃபிக்காக இதை எல்லாம் சொல்கிறேன்னா, இந்த லக்னக்காரங்க, இந்த ராசிக்காரர்கள் இந்த தன்மையை உங்களுக்குள்ளே இருக்கான்னு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள். இதிலிருந்து எப்படி நாம் இது பண்ணலான்னு இது பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா நம்மளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அடுத்தவங்களுக்கு நாம் போக முடியும். சரிங்களா? அப்போது இந்த இது அதே மாதிரி இங்கே எப்படி சார் 9 வந்து சனியோடைய வீட்டில், சனியுடைய மூலத்திரியோன வீடு, சனி பகவானுடைய மூலத்திரியோட மைனூட்டான ஒர்க்கு, நோண்டி செய்கிற வேலை. இந்த பைக் மெக்கானிக்ஸு ஒவ்வொன்றா கழட்டி மாட்டி அதை ஒன்று பார்ட்ஸ்குள்ளே பார்த்துக்கிட்டே இருப்பாங்கள்ல, கழட்டி மாட்டுற வேலை, மைனூட்டான ஓவியம். ஒரு ஓவியர் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் எந்த அளவுக்கு ஒரு ஓவியர்னால் அந்த சின்ன பாயிண்ட்டையும் கரெக்டாக பண்ணுறவர் தான் சிறந்த ஓவியர். அப்போ மைனூட்டான ஒர்க்கு, இந்த மைனூட்டான ஒர்க்கே வந்து இவருக்கு வைப்ரேஷனை கொடுக்குது. ஏன்னா முழுக்க ஃபோக்கஸ்டாக இருந்தால் தான் வைப்ரேஷன் அந்த இது கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இந்த வீடு தான் வந்து காற்று ராசியில் இது இருக்குது. இங்கெல்லாம் இந்த வீடு நல்ல சிறப்பாக இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பைலட்டாக இருக்காங்க, ஏர்ஃபோர்ஸில் இருப்பாங்க, ஏரோநாட்டிக்கல் படிப்பாங்க. இந்த வீடு சுபத்துவமாக இருந்தால் தான் ஏரோநாட்டிக்கல் பேஸுக்கு போகிறது. சரிங்களா? ஏன்னா ஃபோக்கஸ், இலக்கு, பறவை மாதிரி, கருடன் மாதிரி இலக்கை நோக்கி மட்டும் பயணம். ஃபேஸுக்கு போகணும்னா சாதாரணமாக போயிட முடியுமா? சாதாரண விமானி ஆகிட முடியுமா? எந்த அளவுக்கு அந்த இது இருக்கணும், அந்த ஃபோக்கஸ், இந்த வைப்ரேஷன் இந்த வீடு தான் கொடுக்கும். காற்று ராசியில் மிகச்சிறப்பான இந்த வீடு, வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய சிறப்பான வீடு. கழுகு மாதிரி, பருந்து மாதிரி நோக்கத்துடன் கூடி இருக்கிறவங்க, மைனூட்டான வேலைகள் செய்கிறவங்க. பெரிய எண்ணெய் கம்பெனிலெல்லாம் இருப்பாங்க, அந்த மைனூட்டான ஒர்க்கு பார்ப்பாங்க. ஒவ்வொரு செகண்டுக்கு எவ்வளோ இது பம்ப் ஆகுது, ஆயில் எவ்வளோ பம்ப் ஆகுதுன்னு வரைக்கும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அவ்வளோ துல்லியமாக இருக்கணுங்க. ஏற்கனவே பார்த்தது தான் இந்த வீடு. சரிங்களா? இப்படி தான் இந்த 369ங்கிற விஷயம் இந்த ஜாதக கட்டத்தில் வீடுகளாக இருக்கின்றன. இந்த 369ஐ நாம் இந்த எனர்ஜியோட
இப்போ நான் சொன்ன எனர்ஜியோடு நீங்கள் பயன்படுத்திங்கன்னா சரிங்களா, தசாபுத்திகள் நடக்கிறதாகட்டும், எந்த வீட்டிலேருந்து நடக்குது, நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், நமக்கு என்ன தேவை, நாம் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம், எனர்ஜியில் இருக்கிறோமா, அந்த எனர்ஜியோட இதை வளர்த்துக்கணும். ஏன்னா இந்த 3 விஷயங்கள் 40 காரகர், பாவகம், பாவகாதிபதி, இது 3 இணைஞ்சால் தான் இந்த முக்கோணம் அமைக்க முடியும். ஆனாலும் 40 மார்க் வாங்கி தான் நம்ம நிறைய பேர் பாஸ் பண்ணிவிட்டு உக்காண்ட்ருக்கோம். 120 மார்க் வாங்கணும் ரொம்ப குறைவு, ஜனத்தொகையில் 10% கூட இல்லை சரிங்களா. ஆனால் வாங்கினவன் நிறைய பேர் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருக்கும், 5000 கோடி 10,000 கோடி சம்பாதிச்சவங்களா இருக்காங்க சரிங்களா. அப்போ இந்த தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு மித்தது எல்லாம் வந்து தொழிலதிபர்கள் வரமாட்டாங்களா, மித்ததெல்லாம் வேறு வேலைக்காரங்க வரமாட்டாங்களா, அப்படி இல்லை. இந்த வீடுகள் அப்படி அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 9 கிரகங்கள் இருக்குது. கிரகங்களும் காற்று ராசியா நீர் ராசியா இதெல்லாம் பார்த்து தான் வரும். ஒருத்தர் கப்பலையே பயணிச்சிட்ருக்காரு, நீர் ராசிகள் வலுவாக இருந்தால் தான். நீர் ராசிகளான இதுதான் காற்று ராசி, கடகம், விருச்சகம், மீனம், இது வைப்ரேஷனாக இருந்தால் அவன் கப்பல்லையே போயிட்டுருப்பான். மரைன் இன்ஜினியர்னு சொல்லுவோம். இந்த வீடுகள் சுபத்துவமாக இருக்கணும் சரிங்களா. அந்த மாதிரி இது இருக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொன்றும் இருக்கத்தான் செய்கிறது சரியா, ஃபோக்கஸ்டாக இருக்கிறது. இதில் நம்மளுடைய பாணியில் இதை பற்றி 396 இதை சொல்லியிருக்கேன். இதில் தான் இந்த காரகர், பாவகம், பாவகாதிபதிங்கிற விஷயமும் வருது. இனி அடுத்த நம்ம வீடியோவில் அடுத்த கட்டத்தில் இதை வச்சு எப்படி ஜெயிக்கிறது. இப்போ கோடீஸ்வரன் ஆனேன்னு வைங்க, கோடீஸ்வரர் ஜாதகம் வந்து ஒரு 5% பேருக்கு தான் இருக்குதுன்னு வைங்க. மித்தவங்களும் எல்லாரும் ஓரளவுக்காக சம்பாதிக்கணும்னு சொல்கிறோம். சில பேருக்கு பணம் தான் எல்லாருக்கும் முக்கியம், சில பேருக்கு இயற்கையிலாகவே ஜாதக அமைப்பில் இருக்குது, பல பேருக்கு இல்லை. ஆனால் சில 1-2 தசாபுத்திகள் அது பெரிய லெவலில் அது கிடைக்கிது. அதை இந்த கட்டத்தை வச்சு எப்படி ஆக்டிவேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது நாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் நாம் அதை பற்றி பார்க்கலாம். நன்றி, வாழ்க வளமுடன். இதை பற்றிய எந்த விளக்கத்துக்காக இருந்தாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தாராளமாக கேட்கலாம். அதே மாதிரி கன்சல்ட்டிங் இருக்குது, நியூமராலஜி, அஸ்ட்ராலஜி, இது 2 கலந்து கன்சல்ட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன்.